சம்மந்தி நல்ல திட்டம்ல. இத ஒழுங்கா பண்ணா நம்ம நினைச்சது நடக்குமா? அதெல்லாம் பண்ணிடலாம். ம். சரி, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். முருகனே துணை. சொல்லுங்க முருகா. அந்த ராசாத்தி கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. முருகா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ராசாத்தி இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க நான் வைக்கிறேன். ஆனா எனக்கு அதுக்கு பதிலா நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அந்த ராசாத்திக்கு அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேரு இலக்கியா. தெரியும். ஏற்கனவே தெரியுமா? அப்போ சரி. அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவ படிப்புல நீங்க விளையாண்டா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு புரியல. அந்த பொண்ணை வச்சு என்ன பண்றது? நீங்க என்ன பண்றீங்கன்னா, முருகா, இது சரியா வரும்ல? கண்டிப்பா சரியா வரும். நீங்க தைரியமா பண்ணுங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது வந்து இத பண்ண எனக்கு 2 ஆளுங்க வேணும். சரி, ஆளுங்களை நான் ஏற்பாடு பண்றேன். சரி, எனக்கு எப்போ வேணும்னு நான் திரும்ப கால் பண்ணி சொல்றேன். ம், நல்லது முருகா. ம், சரி. ஹே ராசாத்தி, என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன்டி. டேய், நம்ம ஸ்கூல் பிரின்சிபால் இன்னைக்கு வந்திருக்காரா? வந்திருக்காருண்ணே. சரி வா, அவரை போய் பார்த்துட்டு வரோம். சரிண்ணே. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா திரும்பவும் சொல்லி தரேன். சரியா? ஓகே மிஸ். டீச்சர் ஒரு நிமிஷம். வாங்க. டீச்சர் உங்ககிட்ட பிரின்சிபால் பேசணுமா? கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்காரு, வர சொன்னாரு. சரி, நான் வரேன், போங்க. ஓகே டீச்சர். சரி, நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போறேன். யாரும் எந்த சத்தமும் போடக்கூடாது. நான் திரும்ப வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல. ஓகே மிஸ். மே கம் இன் சார்? எஸ், வாங்க. குட் மார்னிங் சார். சார், இவங்க தான் தமிழரசி டீச்சர். நீங்களே சொல்லுங்க. டீச்சர் இலக்கியா உங்க கிளாஸ் தானே? ஆமா சார், என் கிளாஸ் தான். நல்லது. அந்த பொண்ணு படிப்பெல்லாம் எப்படி? நல்லா படிக்கிற பொண்ணு சார். அதுவும் சயின்ஸ் எல்லாம் 100 மார்க் வாங்கியிருக்கா. ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க.
பார்த்து பசங்க கத்துப்பாங்க. இவங்கள வேலையை விட்டு தூக்குறேங்கிறீங்க. இதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலையா? ஏதாவது பிரச்சனையா? வேற கிளாஸ் ரூம் மாத்துங்க. என்ன புரியுதா? புரியுது சார். இங்க பாருங்கம்மா, உங்களை வேலையை விட்டெல்லாம் தூக்கல. நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறீங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே சார். முருகா, என்னைய அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது. இப்ப நம்ம என்ன பண்றது? அண்ணே விடுங்கண்ணே. நீங்க கேக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கான். நம்ம எள்ளுன்னா அவன் என்னையா வந்து நிப்பான். நம்ம முடி வேணும்னு சொன்னா அவன் தலையை கொண்டு வந்து தருவான். ஏதோ ஒண்ணு. ஆனா நான் சொன்ன விஷயம் நடக்கணும். நீ யாரை வச்சு பண்ணுவியோ இல்ல நீயே போய் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனா அது நடக்கணும். கண்டிப்பா அது நடக்கும்ண்ணே. முருகா, சரி, என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிண்ணே. ம், வாயா. ஹலோ, சொல்லுங்க சாமி. அம்மா, நாளைக்கு மறுநாள் கோவிலுக்கு வந்துருங்க, பூஜையை பண்ணிடலாம். அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம். சரி, நான் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றேன். நீங்க வந்துருங்கம்மா. ஆ, சரிங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மகனும் மருமகளும் மறுபடியும் என் கூட சேர்ந்து இருக்க போறாங்க. அம்மா தாயே, இந்த பூஜையை எந்த தடங்களும் இல்லாம நீதாம்மா நடத்தி கொடுக்கணும். முதல்ல போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். மில்ல விஷயமா எல்லாத்தையும் பேசலப்பா? ஆமாப்பா, அன்னைக்கு போன அன்னைக்கு எல்லாமே பேசிட்டேன். சரிப்பா. சரிங்க. கணக்கெல்லாம் பத்திரமா பாத்துக்கும்ரா. என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்ன மங்கை, என்ன சந்தோஷமான விஷயம்? அது வந்து நம்ம கோவில் ஜோசியர் ஃபோன் பண்ணாரு. நாளை மறுநாள் நல்ல நாளாம், அதனால அன்னைக்கே பூஜை பண்ணலான்னு சொன்னாரு. அப்படியா? சரி, அப்ப எல்லாருமே போயிட்டு வந்துருவோம். சரிங்க. சித்தி, இனிமே அண்ணன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. எங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, அவங்க 2 பேரும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்பா. ஆமாப்பா, அவங்க 2 பேருக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளவு போராட்டம். நம்ம குலசாமி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும்பா. இப்ப பாரு, அவனுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா குமரா, பாவம் இனியனும் ராசாத்தியும். அத்தை எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா நடக்கும். வந்துட்டான் பெருசா. அவன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. மங்கை, இனியன்ட்ட சொல்லிரு. சொல்லிடுறேங்க. குட் மார்னிங். சிட் டவுன். டேய், நம்ம தான் பண்ண வேற சார் வந்துட்டாரு. என்ன வேற சார்? நீ வேற நம்ம டீச்சர் என்ன பண்ணுது? சைலன்ஸ். இனி உங்களுக்கு தமிழரசி டீச்சர் வரமாட்டாங்க. உங்களுக்கு கிளாஸ் டீச்சர், அப்புறம் சயின்ஸ் டீச்சர் எல்லாம் நான் தான். உங்களுக்கு சயின்ஸ்ல லாஸ்ட் லெசன் மட்டும் நடத்தணும். அதுக்கு முன்னாடி இதுல யாரெல்லாம் பெஸ்ட், யாரெல்லாம் மக்குங்கிறத நான் பார்க்கணும். கேட்கிற கேள்விக்கு தப்பா பதில் சொன்னா பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். இது வரைக்கும் உங்க வாழ்நாள்லயே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இப்ப நடத்தின வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கிறீங்க. ஒண்ணு விடாம படிக்கணும். நான் எதுல இருந்து வேணாலும் கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னதை தான் அவங்க செய்யணும். சரி, எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க.
உங்களுக்கு டைம் முடிஞ்சது. நீ எந்திரிமா. உன் பேர் என்னம்மா? இலக்கியா தானே? ஆமா சார். சரி, கிரச் லா, ஓம்ஸ் லாவை பத்தி சொல்லு. சார் அப்படி ஒரு லாவே இல்ல சார். நியூட்டன் லா தான் இருக்கு சார். அப்படி ஒரு லாவே இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? சார் அது ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கும், ஆனா 8th இல்ல. இருக்கு, நீ படிச்சிருக்க மாட்ட. இல்ல சார், இந்த பாடல இல்ல சார். இல்ல சார். சைலன்ஸ். சரிம்மா, நீ சொல்லுமா. கிரச் லா, ஓம்ஸ் லாவை பத்தி சொல்லு. தெரியுமா தெரியாதா? சார் அப்படி ஒண்ணு. நான் உங்ககிட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தெரியாது சார். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது, அப்படித்தானே? ஆமா சார். அப்ப நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்படித்தானே? சார் இப்ப நீ என்ன பண்றேன்னா, நம்ம ஸ்கூல் பாத்ரூமை நல்லா சுத்தமா கழுவிட்டு வா. ஐயோ, சார் இந்த மாதிரி மோசமான பனிஷ்மென்ட் கழுவ சொல்றாரு. பாவம் இலக்கியா. சார் சார் வேண்டாம் சார். போன்னு சொல்றல, போ. சார் நீங்க கேக்குற கேள்வி நம்ம நீ புக். அதெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு பதில் தெரியல தானே? அப்ப நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். போ போன்னு சொல்றேன். ப்ளீஸ் சார். சார் சார் வா. விடுங்க சார். எதுக்கு பேச தெரியுதுல? பாரு, பனிஷ்மெண்ட் நீ செஞ்சு ஆகணும். இங்க வாமா. சார் இந்த பொண்ணு தான் டாய்லெட் கழுவ போறா. அந்த தொடப்பத்தையும் பக்கெட்டையும் இவகிட்ட கொடு. வாங்க. இன்னைக்கு உன் வேலையை இவ தான் பார்க்க போறா. இது பிரின்சிபாலோட ஆர்டர். சார் வேணாம் சார். வாங்குன்னு சொல்றல. வாங்க. இத பாருமா, உனக்கு ஒரு வாரம் லீவு. இது பிரின்சிபாலோட ஆர்டர். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டா வந்து சேர்ந்துரும். அதுல எந்த குறையும் வராது. சரிங்க சார். நீயே அதை வச்சுட்டு போ. இத பாரு, இதை எடுத்துக்க. சார் வேண்டாம் சார். உள்ள போய் இருக்கிற எல்லா பாத்ரூமையும் கழுவுற. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ தான் கழுவுற. சார் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஓ, இப்ப நீ கழுவுல. இந்த வருஷம் நீ ஃபெயில் தான். ஒழுங்கா பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் போகணும்னா நீ கண்டிப்பா ஒரு வாரம் பாத்ரூம் கழுவிதான் ஆகணும். இப்ப போக போறீங்க இல்லையா? எடாத போ. வேணாம் சார். போன்னு சொல்றல. சார் ஏய் சீக்கிரம் வாங்கடி. அங்க பாருங்கடி, இலக்கியா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கா. இலக்கியா சூப்பரா இருக்கு டாய்லெட். நல்லா கழுவி இருக்க. இலக்கியா, உனக்கு இதே ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருச்சுல. படிச்ச ஸ்கூல்லே வேலை பாக்குற பெரிய ஆள் தான் நீ. எதுக்கு இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அங்க இலக்கியா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கா மிஸ். எல்லாம் உள்ள போங்க, கிளாஸுக்கு போங்க. இலக்கியா, என்னது இது? டீச்சர் முத்துகிருஷ்ணன் சார்.
இலக்கியா வேண்டாம், வச்சுட்டு வா. இல்ல டீச்சர், அவர் என்ன ஃபெயில் ஆக்கிடுவாரு. அப்படியே அந்த பொம்மை ஓடிடுச்சு. நீ வேணா பாரு போய், சூப்பரா இருக்கும். அங்க பாரு, செம்மையா இருந்துச்சுடா. நிஜமாடா? டேய் இலக்கியா வந்துட்டாடா, அங்க பாருங்கடா. டேய் கிளாஸ் நாத்த அடிக்க போறா, சார் வந்து திட்ட போறாரா. டேய் இலக்கியா, எங்க வீட்ல 2 பாத்ரூம் இருக்கு, நீ கழுவுறியா? அழாதடி. சொன்னா கேளு இலக்கியா, அழாத. என்ன மாமா, ஃபேக்டரி கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ரசத்தி, உன்னை தேடி அழிஞ்சதுல இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். அதை இப்ப மொத்தமா பாத்துட்டு இருக்கேன். சாரி மாமா, என்னால இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்படிதான் போன தடவையும் சொன்னேன், ஆனா என்ன தவிக்க விட்டு போயிட்டல்ல. ஏய் என்னாச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்கிட்டியா? அத்தை, இலக்கியா, ஹே வா வா வா. என்னம்மா வா. தனியா வந்தியா? பாட்டி வரல? இல்ல. ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன் தனியா வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய் இப்ப ஏன் அழற? ஏன் அழற? வா வா உட்காரு. வா உட்காரு. அழக்கூடாது. இலக்கியா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன? இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஏன் போக மாட்டே? எனக்கு போக பிடிக்கல, நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது இலக்கியா. படிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் நம்மள மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு இருந்தாதான் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால நீ ஸ்கூலுக்கு போகணும். இலக்கியா, இத பாரு, நீ பெரிய ஆளாக்கி உன் குடும்பத்தை காப்பாத்தணும்ல, அதுக்கு நீ படிக்கணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போனா தானே அதை பண்ண முடியும். இல்ல, என்ன ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஹே, பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க, அதுக்குன்னு அழுதுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா? இல்ல, என்ன டாய்லெட் கிளீனர்னு கிண்டல் பண்றாங்க. டாய்லெட் கிளீனரா? என்ன சொல்ற நீ? அத்தை, என்ன சார் பாத்ரூம் கழுவ வச்சிட்டாரு.